இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 2.10 11th எக்ஸசைஸ் 2.10 வந்து தேர்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 3x + 5y greater than equal to 48, x greater than equal to 0, y is greater than equal to 0 அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம இப்போ வந்து இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு மூணுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சு அந்த இதுல குறிச்சு அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3x + 5y greater than equal to 45 கொடுத்திருக்கான். இப்போ வந்து 3x + 5y இது சமப்படுத்துறோம் equal to 45 போட்டுக்கிறோம். இப்போ y equal to minus இந்த 3x இந்தான வந்தா -x ஆ மாறும் -3x plus 45 இந்தான தான் இருக்கு. இந்த 5 மல்டிபிள்ல இருந்து டிவிஷனுக்கு வந்துருது 5 ஆயிடுது ஈக்குவல் டு இந்த 5 வந்து 3x க்கு வரும், இந்த 5 45 க்கு வரும். அது தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறோம். y equal to -3x/5 plus 45/5. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து 1 5s are 5, 9 5s are 45. இப்போ வந்து y equal to 3x/5 plus 9. இது வந்து நம்ம y யோட மதிப்பு. இப்போ வந்து நம்ம x க்கு பதிலா 0 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 0 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணா 300/5 0 plus 9 9. அப்ப 0 நம்ம கொடுக்கும்போது 9 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வருது. அடுத்து 1 அப்படின்னு கொடுத்தா 3 1s are 3 -3/5. அதனால அது டிவைட் ஆகாது. அதனால அடுத்து 4 போட்டாலும் இதாகாது. 5 போடலாம். 5 போட்டா 3 5s are 15 -15/5 -3 -3 plus 9 6 plus 6. ஓகே, இப்போ வந்து 0, 9 5, 6 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து அதை நம்ம இங்க பிளேஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 0, 9 அப்படிங்கிறது எங்க வருதுன்னா 0 இங்க இருக்கு, y ஆக்சிஸ்ல 9 இங்க வருது. அப்ப 0, 9 அப்படிங்கிறது இங்க வருது. அடுத்து 5, 6 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் 5, 5 இங்க இருக்கு, 6 இதுக்கு நேரா இருக்கு. அப்ப 5, 6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கான். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம். அடுத்து இங்க லைன் வரைஞ்சிடலாம். இந்த லைன் 3x + 5y greater than or equal to 45 அப்படிங்கிற ஒரு மதிப்புக்கு அந்த ஒரு நேர் கோடு கிடைச்சிருக்கு. அந்த சமன்பாடோட வேல்யூ வந்து மேலேயும் வரும் கீழேயும் ஒரு ஆன்சர். அதுக்கு நம்ம 0, 0 அப்படிங்கறத எடுத்து நம்ம செக் பண்றோம். 0, 0 இது x ஆ வச்சுக்கிறோம், இது y ஆ வச்சுக்கிறோம். அப்ப x க்கு பதிலா 0, y க்கு பதிலா 0. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணி 45 300/500 டேர்ம்ல கேன்சல் ஆயிடும். greater than or equal to 45. இப்போ வந்து 45 அப்படிங்கிறது 0 ஓட பெருசு அப்படின்னு சொல்லல, 45 ஓட சின்னது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அதனால 0 ஏத்துக்கப்படாது. 0 வந்து 45 ஓட பெருசு அப்படிங்கறது இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இது தப்பு. அது வந்து அதனால இந்த 0க்கு அடியில இங்க வராது. அதனால நம்மளுக்கு தீர்வு, இதோட தீர்வு மேலதான் வரும். அதனால நம்ம இங்க இந்த 3x + 5y greater than or equal to 45 அப்படிங்கிறதுக்கு 3x + 5y greater than or equal to 45 அப்படிங்கிற ஒரு சமன்பாடுக்கு நம்மளுக்கு இங்க ஆன்சர் வந்திருக்கு. இது முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து இதுல போடுறோம். இப்போ வந்து x greater than or equal to 0 அப்படின்னு போடுறோம். அப்ப இது சமன்படுத்தினா x equal to 0. நம்ம 10th ல படிச்சிருக்கோம் x equal to 0னா y அச்சோட சமன்பாடு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால y ஆக்சிஸ்லாம் அதுல வரும். அப்ப x equal to 0னா y ஆக்சிஸ்ல தான் அந்த கோடு வரும். இப்போ நம்ம வந்து அந்த டயகிராமுக்கு போயிடலாம். இப்ப x equal to 0னா நம்ம படிச்சிருக்கோம் y அச்சின் சமன்பாடுன்னு படிச்சிருக்கோம். இப்ப x equal to 0னா y அச்சு இந்த y அச்சு ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நம்ம இங்க செட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு x greater than or equal to 0 ன்னு வந்திருக்கு. இப்போ அடுத்துக்கு வரோம். y greater than or equal to 0. 10th ல இதுவும் படிச்சிருப்போம். y equal to 0 னா x அச்சின் சமன்பாடு அப்படி படிச்சிருக்கோம். இப்போ இந்த லைன் வந்து நம்ம டயகிராம் வந்து y axis வந்துக்கு ஈக்குவல் டு வந்து x axisல தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதனால நம்ம வந்து இங்க குறிக்கிறோம். x axis மேல அப்படியே வந்துரும் ஆன்சர். இப்ப நம்ம மூணு இது நம்ம குறிச்சிருக்கோம். இப்ப நம்ம இந்த வேல்யூ வந்து 3x + 5y greater than or equal to 45 அப்படிங்கிறது ஒரு லைன் கிடைச்சிருக்கு. அடுத்து x greater than or equal to 0 அப்படிங்கிறது நம்ம y axisல குறிச்சிருக்கோம். இப்ப y greater than or equal to y axisல நம்ம வந்து இருக்கு. ஆனா x அச்சின் சமன்பாடு, அதனால x axisல குறிச்சிருக்கோம். இது இங்க இருக்கு. மூணு புள்ளியும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி தான் இதோட அசமன்பாடுன்னு நம்ம சொல்றோம். மூணு புள்ளியும் நம்ம மூணு இது டயகிராம் ஷேர் பண்ணது வந்து இது 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 மூணுமே இந்த பிளேஸ்ல தான் வந்திருக்கு. நம்மளுக்கு 1ஆம் கால்பகுதி, 2ஆம் கால்பகுதி, 3 4 வந்திருக்கும். அதுல நம்மளுக்கு 1ல தான் மூணு ஷேப்புமே வந்திருக்கு. அதனால